அம்மன் அருள், சீதாவின் நம்பிக்கை. உராயகான் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராமும் சீதாவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆனால் வீட்டார் ஒத்துக்கொள்ளாததால் தனியாக ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தனர். அவர்கள் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ராமு தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அதை சந்தையில் விற்று வரும் பணத்தில்தான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. சீதாவோ 9 மாத கர்ப்பிணி. அவளுக்கு சாமி மீது அளவில்லாத நம்பிக்கை. ஒரு நாள், ராமு, எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க மனசில்ல, நானும் உன்னோட காட்டுக்கு வரேன் என்று கேட்டாள். ராமு உடனே, வேண்டாம் சீதா, அந்த வழி கல்லும் முள்ளும் நிறைய இருக்கும், உன்னால தாங்க முடியாது என்றான். ஆனால் சீதா சிரித்தபடி, டாக்டர் சொன்னாங்கில்ல, நல்ல நடக்கணும், அப்போதான் சுகப்பிரசவமாகும், நான் வரேன் ராமு என்றாள். அவளின் ஆசைக்காக ராமும் சம்மதித்தான். அவர்கள் இருவரும் காட்டுப்பாதையில் நடந்தார்கள். வழியெல்லாம் கல்லும் முள்ளும். கொஞ்சம் நேரம் கழித்து ராமு ஒரு பெரிய கல்லின் மேல் சீதாவை உட்கார வைத்தான். நீ இங்கேயே இரு, நான் விரை வெட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். கல்லின் மேல் உட்கார்ந்த சீதா, என் கணவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரே என்று மனதில் நினைத்து கொண்டாள். அந்த நேரத்தில் திடீரென வானிலை மாறியது. காற்று, மழை அதிகமாக ஆரம்பித்தது. சீதாவுக்கு திடீரென பிரசவ வலி வந்தது. ராமு, எனக்கு வலி தாங்க முடியல என்று அவள் அழுதாள். ராமு பதறி, சீதா, நீ கொஞ்சம் தாங்கு, நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன் என்று ஓடிப்போனான். அந்த இடம் அருகில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருந்தது. யாருக்கும் தெரியாமல் இருந்த அந்த கோயிலின் அருகில் சீதா வலியில் தவித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு முதிய பாட்டி அங்கே தோன்றினாள். பயப்படாதே மகளே, நான் இருக்கேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த பாட்டி சீதாவுக்கு உதவி செய்து பாதுகாப்பாக பிரசவம் பார்த்தாள். சில நிமிடங்களில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சீதா மகிழ்ச்சியுடன் குழந்தையை அணைத்துக் கொண்டாள். அந்த பாட்டி மெதுவாக சிரித்தாள். அதற்குள் அவள் காணாமல் போய்விட்டாள். இதற்கிடையில் ராமு எவ்வளவு தூரம் ஓடி உதவி தேடியும் யாரையும் கிடைக்கவில்லை. அவன் பதறி திரும்பி வந்தான். அங்கே பார்த்தான், சீதா கையில் ஒரு குழந்தையுடன் அமைதியாக இருந்தாள். சீதா, எப்படி இது, யார் உதவி பண்ணாங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். சீதா சொன்னாள், ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்கதான் எனக்கு உதவி பண்ணி சுகப்பிரசவம் பார்த்தாங்க. ராமு சுற்றி பார்த்தான். அங்கே அருகில் ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. சீதா, இது சாதாரணமில்லை, நீ நம்புற அம்மன் தான் நம்மள காப்பாத்திருக்காங்க. நான் தான் சாமி இல்லைன்னு சொன்னேன், ஆனா இப்ப புரியுது, சாமி இருக்கு என்றான். இருவரும் கைகளை கூப்பி அம்மனை வணங்கி புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்க வீட்டுக்கு திரும்பினார்கள். கதை கருத்து: நம்பிக்கை இருந்தால் தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிடாது.